ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கணம் பார்ட் 2 வீடியோ இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது இலக்கணம்னா என்ன, அதனோட அடிப்படை என்ன அப்படிங்கறத நான் போன வீடியோல போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். ஓகே, நம்ம அதுல முதல் எழுத்து வரைக்கும் பார்த்திருப்போம். முதல் எழுத்துனா என்ன? உயரும் மெய்யும் சேர்ந்ததுதான் முதல் எழுத்து. ஓகே, அந்த முதல் எழுத்து அதாவது சார்பெழுத்து. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். ஓகேங்களா? இந்த சார்பெழுத்து 10 வகை ஏன் சார்பெழுத்து அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, முதல் எழுத்தை சார்ந்து வர்றதுனால இத சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சார்பெழுத்துக்கள் எவ்வளவு வகைப்படும்? 10 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். இந்த 10 தாங்க சார்பெழுத்துக்கள். ஓகேங்களா? ஓகே, சார்பெழுத்துக்களோட டீடைல்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, இதை பாக்குறதோட மட்டும் இல்லாம நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கும் சரி, கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை மறுபடியும் திருப்பி பார்க்கும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, உயிர்மெய் ஃபர்ஸ்ட் என்னது சார்பெழுத்துல? உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளவுங்க? 216. அதை என்ன மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் 12, மெய் எழுத்து 18. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவாங்க. எப்படி? இக் பிளஸ் ஆ, அதாவது உயிர் எழுத்து ஆ, மெய் எழுத்து இக்கு. இந்த இக்கு பிளஸ் ஆ, கா, இந்த மாதிரி பிரிப்பாங்க. இந்த மாதிரி பிரிச்சதுல உயிர்மெய் குறில் எழுத்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 90. உயிர்மெய் நெடில் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 126. டோட்டலா 216 எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள். சரிங்களா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? இது முன்னாடியே வராது, லாஸ்ட்லயும் வராது, இடையில மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஓகே, அதாவது முன்னாடி என்னவா வரும்? தனி குறியில கொண்டிருக்கும், இடையில ஆயுத எழுத்து இருக்கும், பின்னாடி வல்லின உயிர்மெய் குறியில இந்த எழுத்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தன்னோட முன்னாடி தனி குறிலையும் தன்னோட பின்னாடி வல்லின உயிர்மெய் குறிலையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஆயுத எழுத்தை என்னென்னலாம் அழைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, கேடை எழுத்து, அக்கேனம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லோட இடையில மட்டும் வர எழுத்து எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஆயுத எழுத்து. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அளபடை. அளபடையில 2 வகை இருக்கு. ஒண்ணு உயிரிழபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. ஓகேங்களா? அளபடை என்னங்க? அளபு பிளஸ் அடை, அதாவது அளபு பிளஸ் எடை. ஓகேங்களா? அளபடைன்னா என்னங்க? அளபடை அப்படின்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அளபடைன்னு என்னன்னு சொல்லுவாங்க? நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அளபு பிளஸ் எடை, அதாவது அளவு அப்படின்னா மாத்திரை அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? ஓகே, நீண்டு ஒழிக்கிறது, அதாவது ஒரு இது சொல்றாங்க அப்படின்னா தன்னோட நிலையில இருந்து இல்லாம நீண்டு ஒழிக்கிறதா அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அளபடையில 2 வகை இருக்கு. ஒண்ணு உயிரிழபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. உயிரிழபடை, ஒற்றளபடை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் உயிரிழபடை. உயிர் பிளஸ் அளவு பிளஸ் எடை. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது செயலோட ஓசை குறையும் போது அத உயிர்மெய் நெடில் எழுத்து அளவெடுக்கும். அத சொல்றதுதான் உயிரிழபடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, தென் இது எப்படி சொல்லுவாங்க? இணை எழுத்து எதுவா இருக்கும் உயிரிழபடைக்கு? ஐக்கு ஈவும், அவுக்கு ஊவும் இணை எழுத்து. ஓகேங்களா? ஓகே, தென் அடுத்தது இந்த உயிரிழபடை 3 வகையா பிரிப்பாங்க. எப்படி எல்லாம் பிரிப்பாங்க? செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு 3ஆ பிரிப்பாங்க. இந்த செயலிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்னன்னா இசை நிறை அளபடை. இந்த செயலிசை அளபடையில எந்த எழுத்து அளபெடுக்கும்னு பாத்தீங்கன்னா ஆ. ஓகேங்களா? ஓகே, இது ரொம்ப மிகுந்து ஒலிக்கும். ஓகேங்களா? ரொம்ப மிகுந்து ஒலிக்கும். இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரசை சீர்ல மட்டும்தான் வரும். ஈரசை சீர்ல மட்டும்தான் வரும். ஈரசை சீர்ல வர்றது என்ன? செயலிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடையில அளபெடுக்கிற சொல், அதாவது எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஊ.
இது வந்துட்டு மூவசை சீர்ல தான் வரும். ஓகேங்களா, மூவசை சீர். ஓகேங்களா, இது வந்து என்னவா ஒலிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒலிக்கும். ஓகேங்களா, ஓகே. கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இந்த உம்முன்னு ஒலிக்கும். ஓகேங்களா, ஓகே. தென் சொல்லிசை அளபடை. சொல்லாத அதாவது சொல்லிசை அளபடை. இதுல அளபெடுக்கிற சொல் என்ன? இ. ஓகேவா, இ. இது ஒரு ஷார்ட்கட் இருக்கு, இழிக்காத சொல்லு. இழிக்காத சொல்லு, ஜஸ்ட் ஷார்ட்கட்டுக்கு இழிக்காத சொல்லு. இ சொல், இழிக்காத சொல்லு, சொல்லிசை அளபடை இ. ஓகேவா, ஓகே. தென் ஓகே, இதுல பெயர் சொல் வந்து வினையற்ற பொருட்கள்ல அளபெடுக்கிறது. ஓகேங்களா, எது? இந்த சொல்லிசை அளபடை. ஓகேவா, இது எப்படி அளபெடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலி ஈ, அதாவது ஈ, நசை ஈ, இந்த மாதிரி ஈன்னு அளபெடுக்கும். இது வந்து சொல்லிசை அளபடை. ஓகேங்களா, அடுத்தது இது வந்து ஈங்களா. ஓகே, இன்னிசை பாடி வரும் அந்த சாங் இருக்குல்ல, அதுக்குதான் ஷார்ட்கட் வரும். இன்னிசை பாடி வரும் வருதுங்களா, இன்னிசை சரிங்களா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னங்க, உயிரளபடைய 3ஆ பிரிக்கலாம். 1 செயலிசை அளபடை, 2 இன்னிசை அளபடை, 3 சொல்லிசை அளபடை. செயலிசை அளபடையில அளபெடுக்கிற எழுத்து ஆ. இன்னிசை அளபடையில அளபெடுக்கிற சொல்லுது சொல்லிசை அளபடையில அளபெடுக்கிற சொல்லுது இ. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுட்டு படிங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.